ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நாளைக்கு பதவியேற்க இருக்கிறார். அவருக்கு தற்போது காங்கிரஸ் கட்சி ஆதரவினை வெளிப்படையாக தெரிவித்திருக்கிறார்கள். அவருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன, பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு அவருக்கு தேவையான அந்த 118 என்கிற மாயாஜால எண்ணை அடைவதற்கு அவருக்கு யார் உதவி செய்ய போகிறார்கள், அவருக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கிறது என்பது குறித்து அலசுகிறது இன்றைய தலையங்கம் நிகழ்ச்சி. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் இன்றைக்கு ஆளுநரை சந்திச்சு ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிறத கோரிக்கையாக வச்சிருக்கிறாரு. அதுக்கான கடிதத்தை கொடுத்துருக்கிறாரு. ஆளுநர் அவர்களும் ஒப்புதல் கொடுத்துட்டாரு. நாளை காலை 11 மணி அளவில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக திரு விஜய் அவர்கள் பதவியேற்க இருக்கிறார். எனவே நாளைக்கு பிறகு அவருக்கு ஒரு 2 வார கால அவகாசம் கொடுக்கப்பட்டு அவர் ஃப்ளோர் டெஸ்ட் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பெரும்பான்மையை நிரூபிக்கக்கூடிய அந்த தேர்வில் அவர் தேர்ச்சி அடையணும். அப்படின்னா அவருக்கு 118 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது தேவை. அதனால தான் அவர் இப்போது இன்றைக்கு காங்கிரஸ், விசிகா மற்றும் இடதுசாரிகளுக்கு கடிதம் எழுதியிருக்கிறாருங்கிற செய்தியை நம்ம கேள்விப்பட்டோம். ஸோ இப்போ விஜய் முன்னாடி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன, இந்த வாய்ப்புகளை விஜய் பயன்படுத்தி கொண்டால் ஏற்பட இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் என்ன அப்படிங்கிறத குறித்து தான் நாம் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல அவருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு, அவரே தேர்வு பண்ணதுனால நம்ம அதை முதல்ல எடுத்து பேசலாம். அவர் தேர்வு பண்ணியிருக்கிறது என்ன, இந்த திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளை உடைக்கணும், அவங்க வெளியில் கொண்டு வந்தால் நம்ம இயல்பாக வெற்றி பெறலாம் அப்படிங்கிறது தான் அவருடைய முதல் கணக்காகவே இருந்துச்சு. விகடன் மேடையில் வெளிப்படையாகவே பேசினார், உங்கள் கூட்டணி கணக்குகளை உடைப்பேன் அப்படின்னு. இப்போது அவங்க கூட்டணி வச்சிருந்தாலுமே கூட அவங்கள சிதைச்சி இவர் வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். எனவே ஒரு வெற்றியாளராக அவர் என்ன பண்ணுறாருன்னா 108 இடங்களை தான் வெற்றி பெற முடியுது அப்படிங்கிறதுனால திமுக கூட்டணியை முதல்ல குறி வைக்கிறாரு. ஏன்னா அவங்க வந்துட்டாங்கன்னா ஃபியூச்சருக்கு நமக்கு ஒரு செக்யூலர் கலர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. அண்மையில் கூட ஒரு காங்கிரஸ் தோழர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், இங்கே கேக்கு அதுக்கு கீழே என்ன வேணால் வைங்க சார், க்ரீம் நாங்கள் தான் சார், நாங்கள் தான் சார் காங்கிரஸ், அந்த க்ரீம் அதான் சார் செக்யூலரு, நாங்கள் இல்லாமல் அந்த கேக் நல்லா இருக்காது சார் அப்படின்னு சொன்னார். ஒரு நகைச்சுவைக்காக சொன்னார். அப்போ அந்த மாதிரி காங்கிரஸ் இருந்தால் தான் ஒரு கலர் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால காங்கிரஸை ஆதரவு ஒரு கடிதம் கொடுக்குறாரு. அதன் பிறகு விசிகாவுக்கு கொடுக்குறாரு, இடதுசாரிகளுக்கு கொடுத்துருக்குறாருங்கிறத நம்ம பார்க்குறோம். காங்கிரஸ் கடிதம் கொடுக்குறாங்களோ இல்லையோ, அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, எப்படா கூப்பிடுவாங்க, எப்படா போகலாம் அப்படின்னு. கரெக்டாக 5 பேரும் போயிட்டாங்க. தலைவர் செல்வபிறந்தகையும் போயிட்டார், காங்கிரஸ் கட்சியின் தலைவர். எல்லாரையும் பார்த்து எனக்கு என்ன ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சுன்னா, இவங்க ஆதரவு கொடுக்க போகிறாங்க, அவர் ஆதரவை கேட்டிருக்கிறாரு. பெரும்பான்மை வச்சிருக்கிறது என்னவோ 108 பேரை விஜய் தான். விஜய் கழுத்தில் காங்கிரஸ் துண்டை போடுறாங்கங்க, விஜய் கழுத்தில் காங்கிரஸ் துண்டை போடுறாங்க. என்னைக்காச்சும் இதே மாதிரி காங்கிரஸ் கட்சிக்காரங்களால் திமுக தலைவருடைய கழுத்தில் போய் காங்கிரஸ் துண்டை போட்டுற முடியுமா தெரியல. மேபி நான் தவறாக இருக்கிறேன்னா நமக்கு சப்ஜெக்ட் டு கரெக்ஷனாங்கிறது தெரியல. பட் அதை பண்ணியிருக்கிறாங்க. பட் அவர் தாவேகா துண்டை தூக்கி திருப்பி போடலை, போகிறதுக்கான சூழல் இல்லையா என்னங்கிறது தெரியல. இட்ஸ் ஓகே, அது ஒரு லவ்க்காக அவங்க அதை பண்ணியிருக்கலாம், ஒரு அன்பு பரிமாற்றமாக எடுத்துக்கிறாருன்னு நினைக்கிற திரு விஜய் அவர்கள். பட் அதை பண்ணாங்க. ஸோ காங்கிரஸ் இந்த மாதிரி பண்ணுறதை வச்சு பார்க்கும்போது ரொம்ப ஈகர்லி தே ஆர் வெயிட்டிங்கிறத காமிச்சிருக்கிறாங்க. ராகுல் காந்தியே வந்துட்டார் அப்படின்னா கட்டாயமாக திமுகவுக்கு ஒரு பெரிய பலத்தை அடி காத்துக்கிட்டு இருக்கு இன் ஃபியூச்சரில் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்க முடிகிறது. ஒரு பெரிய ஸ்பேஸை கையில் தூக்க போகிறாரு விஜய். நேஷ்னல் லெவலில் அவருடைய பாலிடிக்ஸை கொண்டு போக போகிறாருங்கிறது தெரியுது. ஸோ இது ஒரு பக்கம். ஸோ காங்கிரஸ் இப்போ வந்துட்டாங்க. இப்போ காங்கிரஸ் வந்தனால என்ன ஆயிருக்குன்னா 108 வாங்கியிருந்த திரு விஜய் அவர்கள் 5 சேர்த்தோம்னா 113. இன்னும் அவருக்கு 5 எம்எல்ஏக்கள் தேவை. 5ன்னு சொல்ல முடியாது, அவருக்கு 6ன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இவருடைய 108 பேரில் ஒருத்தர் இவர் ஸ்பீக்கராக மாற்றிடுவார், அதாவது சபாநாயகராக மாற்றிடுவார். முதல்ல சபாநாயகராக தேர்வு பண்ணுவாங்க. சபாநாயகரை தேர்வு பண்ண பிறகு தான் ஃப்ளோர் டெஸ்ட்டு வைப்பாங்க. அப்போ சபாநாயகராக தேர்வு பண்ணிட்டாங்கன்னா அவரை கழிச்சிருங்க, 107 பேர். இந்த 5 கூட்டினீங்கன்னா 112 பேர்.
இன்னும் ஒரு மெஜாரிட்டியை நிரூபிப்பதற்கு 6 பேர் வேணும். சரியா 6 பேருங்க. இதெல்லாம் அப்படியே கோயின்சிடன்ஸா என்னன்னு தெரியல. சரியா 6 பேர். விசிகா 2, சிபிஐ 2, சிபிஎம் 2. ஐயுஎம்எல் வந்தாங்கன்னா ஒரு மகிழ்ச்சி, கூடுதல் மகிழ்ச்சி 120 மாறும். ஸோ இவங்க வந்துட்டாங்கனாலே சிம்பிள் மெஜாரிட்டியை அவர் வந்து காண்பிக்க முடியும். ஃப்ளோர் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிடுவார். இது வந்து இதில் அவர் தாண்டுவதற்கான ஒரு வாய்ப்பு. இப்போ இரண்டாவது இருக்கிற சிக்கலை சேர்த்தே பேசிடுவோம். சாதகம் பாதகம். சாதகங்கிறது வந்துட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, மாற்றிக்கலாம், முடிஞ்சு போச்சு. இப்போ சாதகத்தில் இருக்கிற இன்னொரு பிரச்சனை நான் வந்து பேசிடுறேன், நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ இன்னொரு முக்கியமான கட்சி காங்கிரஸை போலவே யாரு கேட்டீங்கன்னா விசிகா. விசிகாவின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு அவர்கள் இந்த நொடி வரைக்கும் விஜய் அவர்கள் நாக்பூர் ஏஜென்ட் தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது, ஆர்எஸ்எஸ் பெத்து போட்ட பிள்ளைகள் தான் சீமானும் விஜயும் அப்படின்னு திருமாவளவனே பேசினார். ஆனால் நேற்றுக்கு அவர் பேசின பேச்செல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப நமக்கே அதிர்ச்சியாகவும் புருவங்களை உயர்த்தக்கூடிய ஆச்சரியமான கருத்துக்களையும் உதிர்த்திருக்கிறார் மரியாதைக்குரிய டாக்டர் திருமாவளவன். என்ன சொல்லியிருக்கிறாரு? நாங்கள் வந்து எங்கள் இலக்கு வந்து பாஜகவாக தான் இருந்துச்சு, விஜயை நாங்கள் வந்து பெருசாக விமர்சிக்கவே இல்லை. விஜய் நீங்கள் விமர்சிக்கவே இல்லையா? விஜய் என்னதான் விமர்சிக்கலாம், எவ்வளோ விமர்சிச்சிருந்தாங்க. கொள்கை கிடையாது, எதுவும் கிடையாது, திரை கவர்ச்சி, திரை பிம்பம், பாஜக பெத்து போட்ட பிள்ளை, ஆர்எஸ்எஸ் பெத்து போட்ட பிள்ளை, பாஜகவின் ஏஜென்ட்டு, நாக்பூருடைய ஏஜென்ட்டு, நாக்பூர் கைக்கூலிகள்லாம் பேசியிருக்கிறாங்க. எதுவுமே பேசலைன்னு கடந்து போகிறதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இன்றைக்கு வந்து நான் புதிய தலைமுறை மற்றும் நியூஸ் 18 ரெண்டுத்தில் ஏதோ ஒரு தொலைக்காட்சியில் அவருடைய பேட்டியை பார்க்கும்போது கேள்வியாளர் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க சார். என்ன கேட்குறாங்கன்னா, இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறத கொடுக்குறேன்னு சொல்கிறாரே அப்படின்னு. அவர் டக்குன்னு என்ன சொல்கிறார், அது எங்களுடைய நீண்டகால கோரிக்கை, அது நாங்கள் வந்து அந்த கோரிக்கை ரொம்ப வச்சுக்கிட்டு இருக்கோம். அவர் அதை முதல்ல அவர் சொல்லியே அவர் கட்சி ஆரம்பித்தார். அப்போவே நாங்கள் போய் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கலையே. ஆனால் மக்களின் இந்த முடிவு ஒரு வகையில் மகிழ்ச்சி அளிக்கிறது. மக்களின் இந்த முடிவு மகிழ்ச்சி அளிக்கிறதுங்கிற வார்த்தையை அப்படியே பயன்படுத்திருக்காரு. நீங்கள் வேணால் போய் பாருங்கள் அந்த வீடியோவை, முழுசாக நான் கட் பண்ணி காட்டுறேன். மக்களின் முடிவு மகிழ்ச்சி அளிக்கிறதுன்னு பேசியிருக்கிறாருங்க. அப்போ மக்களின் இந்த முடிவு மகிழ்ச்சி அளிக்கிறதுனா நீங்கள் கூட்டணியில் எப்படி தான் செயல்பட்டீங்க, எப்படி நீங்கள் இயங்குனீங்க? இந்த முடிவு வருத்தம் அளிக்கிறது, வேறு வழி இல்லாமல் நாங்கள் போகிறோம்னு நீங்கள் சொல்லணும். மகிழ்ச்சி அளிக்கிறதுன்னு சொல்கிறீங்களே, அப்போ என்ன அர்த்தம்? இது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, அவர்கிட்ட வந்து எதிர்பார்க்காத வார்த்தைகள் எல்லாமே வந்து வெளியே விழுந்துக்கிட்டு இருக்கு இவர். எனவே ஒரு ஆதரவு கொடுப்பதற்கு விசிகா தொண்டர்கள் அழுத்தம் கொடுக்குறாங்கிறது தெரியுது, அழுத்தம் கொடுக்குறாங்கன்னு வெளிப்படையாக தெரியுது. விசிகாவின் தொண்டர்கள் அழுத்தம் கொடுக்குறாங்க, முக்கிய நிர்வாகிகளும் ஆதரவு கொடுக்குறாங்க. வன்னியரசு போன்ற தலைவர்கள், வன்னியரசு போன்ற நிர்வாகிகள் அது வேண்டான்னு சொல்கிறாங்கன்னு தான் செய்தி வருது. ஏன்னா கடுமையான விமர்சனங்களை விஜய் மேலே வச்சதில் தொடர் வன்னியரசு ஒரு முக்கியமான நபர். ஆளுநர் ஷானவாஸ், எஸ்எஸ் பாலாஜி கடுமை விமர்சனங்களை வச்சாங்க. ஆனால் இது ஒரு சிக்கல் ஓடிக்கிட்டு இருக்கு. கூடுதலாக விசிகாவின் தளபதிகளாக திகழ்ந்து வரக்கூடிய முக்கியமான 2 பேர் திமுகவுக்கு போகிறதுக்கும் வேலைகள் நடந்துக்கிட்டு வரதா சொல்கிறாங்க. அப்போ அந்த சமயத்தில் இந்த உறவு மேற்கொண்டு சுமூகமாக நீடிக்க வாய்ப்பு இல்லை, நம்ம அந்த பக்கமே போகலான்ற முடிவை டாக்டர் திருமாவளவன் எடுத்தால் அவர் ஆதரவு கொடுத்துருவார். இன்னொரு பாயிண்ட்டையும் சொல்கிறாரு, விஜய் அவர்களுக்கு ஒரு மதசார்பற்ற எண்ணம் இருப்பதன் காரணமாகத்தான் அவர் எங்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறாருங்கிறார். பாமகவை கூப்பிடல, அதிமுகவை கூப்பிடல அப்படிங்கிறார். அப்போ ஒரு சாஃப்ட் கார்னர் இவருக்கு இருக்குங்கிறத வெளிப்படையாக சொல்லிட்டார். இதுக்கு மேலே ஒன்றும் ஒளிவு மறைவெல்லாம் கிடையாது. வி ஆர் ரெடி விஜய், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்றதான் சொல்கிறாரு. ஸோ அவரும் போனார்னா கண்டிப்பாக இடதுசாரிகள் போவாங்க. என்ன ஒன்று, இடதுசாரிகள் பெரும்பாலும் அமைச்சர்களில் பங்கெடுக்க மாட்டாங்க, அது அவங்களுக்கு விருப்பம் கிடையாது. ஒன்று ஆதரவு கொடுப்பாங்க. விசிகாவும் அப்படி தான் ஆதரவு கொடுப்பாங்க நான் நம்புகிறேன். ஏன்னா இப்போ போய் பதவிக்கு எதாவது வாங்கினாங்கன்னா இப்போ பதவிக்காக என்ன வேணால் பண்ணுவாங்க. விசிகாங்கிற ஒரு கெட்ட பேர் அவங்க மேலே வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அவங்க பதவி அவங்களுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஆனால் அப்படி ஒரு அமைச்சரவை வாங்கினாங்களா கூட அவங்க மேலே ஒரு அவப்பெயர் உருவாக வாய்ப்புகள் உண்டு. அதை என்ன பண்ண போகிறாங்கன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு செக்ஷன். இப்போ இதனால் ஏற்படக்கூடிய பாதகம் என்ன அப்படின்னா, கட்டாயமாக நெருக்கடிக்கு உள்ளாக்குவாங்க இந்த 3 பேருமே, சிபிஐ, சிபிஎம், காங்கிரஸ். காங்கிரஸோட பெருசாக பண்ண மாட்டாங்க. பட் சிபிஐ, சிபிஎம், காங்கிரஸ் இவர் விசிகா என்ன பண்ணுவாங்கன்னா, பிஜேபிக்கு எதிரான விஷயங்களை ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ண சொல்லுவாங்க, பிஜேபியை கண்டம் பண்ண சொல்லுவாங்க, பல நெருக்கடிகளை வந்து கொடுப்பாங்க கொள்கை ரீதியாக. அவங்களுடைய ஐடியாலஜிஸ் வந்து ரொம்ப ரிஜிடாக இருக்கிறதன் காரணமாக அவங்க வந்து அந்த விஷயத்தை அடாப்ட் பண்ணுவாரா விஜய்ங்கிறது தெரியாது. பிஜேபி எதிர்த்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றணுவாரா, நிறைவேற்ற மாட்டாரா? ஏன்னா இவங்க ஏதாவது ஒன்று சொல்லி அவர் செய்யலைன்னா நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோங்கன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. திருப்பி ஃப்ளோர் டெஸ்ட் எடுக்கணும்,
பெரும்பான்மையை நிரூபிக்கணும். அப்போது இந்த நெருக்கடி, இந்த சிக்கல் இவங்களோட சேர்ந்தா கட்டாயமாக விஜய்க்கு வரும். அதெல்லாம் வரக்கூடாதுன்றதுனால தான் அவர் வந்து கூட்டணி ஆட்சி அமைப்பாங்கிறாரு. நான் அமைச்சரவை கொடுத்துட்றேன், அமைச்சரவை கொடுத்தா அமைதியாயிருவாங்கன்னு அவர் நினைக்கிறாரு. ஸோ அந்த ஒரு நெருக்கடியை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. மேபி அவங்க அதை பண்ணாங்கன்னா விஜயால் அதை தாங்கவே முடியாது. இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இரண்டாவது வாய்ப்பு விஜய்க்கு என்ன இருக்குது? பிரகாசமான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதிமுகவோட 47 எம்எல்ஏக்கள். ஆனால் இப்போ வரைக்கும் அதிமுகவுக்கு ஒரு கடிதம் எழுதலை. எடப்பாடி பழனிசாமியை ஆதரவு கேட்டு ஒரு கடிதம் எழுதலை. ஆனால் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆதரவாளர்கள், அதிமுகவுடைய முக்கிய தளபதிகள், சிவி சண்முகம் அவர்கள், எஸ்பி வேலுமணி போன்றவர்கள்லாம் ஒரு கலந்தாலோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கட்சி உடையுதுன்னு சொல்கிறாங்க. சில பேர் எடப்பாடிகிட்ட கன்வின்ஸ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. பட் என்ன நடந்தாலும் அல்டிமேட் ரிசல்ட்டுக்கு நம்ம வந்துடுவோம். இப்போ அதிமுகவுடைய 47 பேர் தாவேக்காவை ஆதரிக்கிறாங்கன்னா சும்மா ஆதரிக்க மாட்டாங்க, அமைச்சரவை கொடுப்பாங்க. அந்த அமைச்சரவையில் யார் இடம்பெறுறது? எடப்பாடி பழனிசாமி அதை எப்படி ஃபேஸ் பண்ணுவார்? இப்படிங்கிற சிக்கல்லாம் இருக்குது. இவரோட ஸ்டேச்சர் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, ஒரு அப்போசிஷன் லீடராக இருந்தவர். இன்றைக்கி வந்து இவங்களோட இணையணுமா அப்படிங்கிற சந்தேகமும் அவருக்கு வரும். அவருக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா இன்னொரு விஷயம் இருக்குது. கூடவே இருக்கிறவங்களால அதிகாரம் இல்லாமல் ரொம்ப நாள் பயணிக்க முடியாது. கட்சி நடத்தணும், தன்னுடைய இடத்துல தன்னுடைய வீரியமான ஒரு பவரை காமிக்கணும் அப்படின்னா அவருக்கு ஒரு வழியே இல்லை, நாங்கள் போய் சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுவார்? 47 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, 3ல் 1 பங்கு போனால் கட்சித்தாவ தடை சட்டமே பொருந்தாது. 30 பேருக்கு மேலே போனால் சோலி முடிஞ்சு. அப்போ அதை நோக்கி அதிமுக நகருகிறதாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதிமுக உடைச்சு இவர் கூட்டு வந்தாருன்னா அது ஒரு பெரிய ஒரு விஷயத்தை வந்து மாற்றும். எதிர்காலத்தில் அதிமுக இல்லாத ஒரு தமிழ்நாடு கூடிய சீக்கிரத்தில் உருவாகும். தாவேக்காவுக்கு உள்ள அதிமுக கரைஞ்சு போகும். அப்போ போவாங்களா இல்லையாங்கிறது சந்தேகம். ஆனால் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனுங்கிறது அவங்க தான். நம்ம ரெண்டுத்தையும் பேசி தான் ஆகணும். 47 பேர் இருந்தாங்கன்னா உங்களுக்கு சிக்கலே கிடையாது. அழகாக அந்த ஆட்சி 5 வருஷம் கொண்டு போயிடலாம். எந்த பிரச்சனையும் பெருசாக வராது. எந்த பிரச்சனையும் பெருசாக வரப்போகிறதில்ல. பாஜகவும் தமிழ்நாட்டில் இல்லை, ஒரே ஒரு எம்எல்ஏ தான். இதுமே பாஜக பூச்சாண்டு தமிழ்நாட்டுக்குள்ளே செட்டும் ஆகாது. தமிழ்நாடு பாஜகவை துடைத்து இருந்திருக்கிறது. தாமரை மலராது மலராது மலராதுன்னு மக்கள் நல்ல தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அதுக்கு விஜய்க்கு வாழ்த்துக்கள் தான், பாராட்டுகள் தான். அப்போது இந்த பிரச்சனை வந்து விஜய்க்கு வராது. இன் ஃபியூச்சரில் மேபி, ஏன்னா காங்கிரஸ் வந்து பெருசாக அதிமுக எதிர்த்தெல்லாம் பண்ண மாட்டாங்க. காங்கிரஸுக்கு விசிக இடதுசாரிகள் தான் ஒரு சிக்கலாக இருப்பாங்க. இப்போ காங்கிரஸ் என்ன பண்ணுவாங்க? அதிமுக நம்ம விஜய் போதும்பா, சூப்பராக பண்ணிடலாம்ப்பா, வேறு லெவலில் பண்ணலாம்ப்பான்னு கூட அவங்க ட்ரை பண்ணலாம். நீங்கள் வேணால் பாருங்கள். ஏன்னா கார்த்தி சிதம்பரம் அவர்கள் வந்து அடுத்த காங்கிரஸ் கட்சியின் தலைவராக மாற வாய்ப்புகள் நிறைய இருக்குதுங்க. அவர் மாறினார்னா அவர் எப்பவுமே அதிமுக அண்டர் எஸ்டிமேட் பண்ண மாட்டார். கார்த்தி சிதம்பரத்தோட அண்மைக்கால ட்வீட்ஸு, ஆக்டிவிட்டீஸு, பொலிட்டிக்கல் ஸ்பீச்லாம் பார்க்கும்போது அவர் ஒரு சப்போர்ட்டிவ் மோடில் தான் இருக்கிறார். அதிமுகவை பெருசாக அவர் கிரிட்டிசைஸ்லாம் பண்ணல. பிஜேபி அடிக்கிற மாதிரி அடிக்க மாட்டார். அப்போது அதிமுக காங்கிரஸ் தாவேக்கான் இருக்கும்போது ஒரு பெரிய ஃபோர்ஸாக அது மாறும். அது அதிமுக விரும்புதா இல்லையாங்கிறதா கேள்வி. ஏன்னா அதிமுக தலைமையில் அது நடக்கலை, தாவேக தலைமையில் நடக்குது. அப்போ அதிமுக அது எப்படி விரும்பும்? அப்போ இந்த சிக்கல் தான் அங்கே இருக்குது. அங்கே ஒரு ஈகோ கிளாஷ் தான் விளையாடிக்கிட்டு இருக்கு. பட் அந்த ஈகோ கிளாஷை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு நேச்சுரல் அலை. உங்களுக்கு வந்து ஒரு பெரிய கொள்கை முரண்பாடெல்லாம் ஒன்றும் கிடையாது அவங்க 2 பேருக்கும். பாஜகவின் ஒரு கிளை பிரிவுலாம் கிடையாது அதிமுக தனிப்பெரும்பான்மை பெற்ற ஒரு கட்சி. இன்றைக்கி அது வந்து இறங்க முகத்தில் இருக்குது. 47 எம்எல்ஏக்களோட இவங்க 108 எம்எல்ஏக்கள் வச்சுருக்கிறாங்க. சேர்ந்தாங்கன்னா ஆட்சியை கம்ஃபர்டபுளாக வந்து அமைச்சிக்கலாம். பிஜேபிக்கு இங்கே ரோல் கிடையாது. ஆனால் பிஜேபியோட அழுத்தம் அதிமுக மேலே இருக்குது, அது இவர் மேலே விடும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுனீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் நீங்கள் வந்து இவங்க கூட தான் நின்னாகணும். ஸோ இதுதான் வந்து இருக்கிற 2 வாய்ப்பு. 3வது ஒரு வாய்ப்பு இருக்குது, ஆனால் அதுக்கு சாத்தியமே கிடையாது. நான் வந்து பொலிட்டிக்கலாக இருக்கிற, அதாவது இந்த சட்டம் கொடுத்துருக்கக்கூடிய விஷயத்தை பற்றி மட்டும் பேசணுன்னா திமுகவை ஆதரிச்சுட்டு போகலாம். உங்களுக்கு ரொம்ப வியப்பாக இருக்கும், நடக்காத ஒன்று. பட் சொல்கிறேன், திமுகவை கூட 108 பேர் இருக்காங்க, நம்ம ஆதரிப்போம், வெளிலேருந்து ஆதரிப்போம், ஆட்சி பண்ணுறோம்னு நினைக்கலாம். பட் எதிர்க்கட்சியாகவும் செயல்படுவாங்க. பட் அது ரொம்ப டிஃபிகல்ட், அது நடக்காத ஒன்று. ஏன்னா எல்லாமே நடக்கலாம். அப்படி நீங்கள் இஷ்டமாக நீங்கள் பேசுனீங்கன்னா திமுக அதிமுக கூட சேரலாம். அப்போல்லாம் நான் பண்ண மாட்டாங்க, பண்ண நடக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்காக சொல்கிறேன். ஒரு லயலாமணி அவர்கள் பேசின பேச்சை வந்து வைரல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதனால் சொல்கிறேன். அப்படி நடக்காத ஒரு சூழல் இருக்கிறதுனால ஸோ விஷயம் இதுதான். ஸோ திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளுடைய அரவணைப்போடு தான் ஒரு நகர்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பட் அது சிக்கல்களும் கூடுதலாக இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி 26 மட்டுமல்ல, அடுத்து நடப்புற உள்ளாட்சி, அடுத்து 2029 நாடாளுமன்ற தேர்தல் 2த்துக்கும் உங்களோட தாங்க கூட்டணின்னு அறிவிச்சிட்டாங்க.
அதனால் திமுக தான் இனிமேல் எதிர்காலத்தில் என்ன பண்ண போகிறாங்க அலையன்ஸுக்குங்கிறத அவங்க யோசிக்கணும். காங்கிரஸ் கழட்டி விட்டு தான் அவங்க ஒரு வகையில் மகிழ்ச்சியாகவும் நினைக்கிறாங்கன்னு தான் செய்திகள் வந்து கொண்டு இருக்கிறது. முதுகில் குத்திய காங்கிரஸ்னு அவங்க பேசினாலுமே கூட ஒரு வகையில் ஹாப்பி தான், ஒழிஞ்சாங்கப்பான்னு நினைக்கிறாங்க. ஆனால் காங்கிரஸுக்கு மீண்டும் புத்துயிரளிப்பதற்கு விஜய் வந்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கும்போது ஒரு பக்கம் தமிழ் உணர்வாளர்களுக்கு ஒரு பதற்றமும் வந்து உருவாகி இருப்பதை நம்மால் ஒதுக்கி தள்ள முடியாது. ஸோ விஜய் மட்டும் இருக்கிற ஆப்ஷன்ஸ் இவ்வளவு தான். அவர் நாளைக்கு முதலமைச்சராக பதவியேற்க போகிறார். அடுத்த 5 ஆண்டுகள் அவர் கவனம் செலுத்தணும் அப்படின்னா, எக்கனாமிக்கலான விஷயங்களில் வந்து அவர் வந்து ரொம்ப வீரியமாக செயல்படணும் அப்படின்னா, இந்த பெரும்பான்மையை ரொம்ப கம்ஃபர்டபுளான ஜோனில் உட்கார வைக்கணும். அப்போ தான் இதில் கவனம் செலுத்தாமல் மக்கள் நல திட்டங்களில், மக்கள் பிரச்சனைகளில், சமூக சிக்கல்களுக்கு ஒரு முகம் பார்த்து தீர்வுகளை கொடுக்க முடியும். அதை நோக்கி நம்ம நகரணும். அதை நோக்கி சமூகமும் நகர்த்தும் நம்ம நம்புகிறோம். ஒரு வேளை இந்த ஆதரவு கிடைக்கல, யார் கொடுக்க முன் வரலை, ஈகோ கிளாஸ் தான் அதிகமாக இருக்குன்னா வேற வழியே இல்லாமல் மறுதேர்தலை நோக்கி நம்ம நகருவோம். ஆனால் மறுதேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வேறு யாருக்குமோ சக்தி இல்லைங்க. குறிப்பாக மக்களுக்கு இருக்காது. அதனால் அதை நோக்கி நகர்த்த மாட்டாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த எல்லா விதமான நிகழ்தகவுகளுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். மற்றும் ஒரு தலையங்கத்தில் மற்றும் ஒரு செய்தியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.